கோயம்புத்தூர் ட்ரிப் போயிருந்தோங்க. கோயம்புத்தூர்ல வந்து இது ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில வந்து இந்த ஆதியோகி ஸ்டாச்சு அப்படிங்கிறது வந்து இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு சிவராத்திரியும் ரொம்ப கோலாகலமா இருக்கும். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் வந்து தலைமையில நெறைய பஜன்கள், பாடல்கள் எல்லாரும் வந்து ஆடல், பாடலும் அந்த சிவராத்திரி முழுக்க வந்து ரொம்ப ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும். அந்த ஆதி ஆதியோகி ஸ்டாச்சுவ பார்க்கறது தான் நாங்க வந்து போயிருந்தோம். 30 கிலோமீட்டருங்க கோயம்புத்தூர்லேருந்து. ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஒரு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் இருக்கு. கண்டிப்பா. ஒரு ₹40 வந்து நீங்க வந்து போயிடலாம். அ நாங்க வந்து தேவ் வச்சுக்கிட்டு ரொம்ப சின்ன பையன் வேற. ஸோ வந்து நாங்க ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டோம். ஒரு ஐ திங்க் 2000 போல வந்துச்சு. இந்த சிலை வந்து ஒரு 130 ஃபீட்ல பிரமாண்டமா அந்த சிவனே நம்ப நேரடியா பார்க்குற மாரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்க அங்க போய் எனக்கு ஒரு சம்பவம் நெனப்பு வருதுங்க. அங்க போயிட்டோம். இவங்கலாம் முன்னாடி போயிட்டாங்க. நான் கொஞ்சம் பின்னாடி தான் வந்துட்டுருந்தேன். நான் போறப்பலாம் கொஞ்சம் லேசா சுரு அதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. எனக்கு பயங்கர தண்ணி தாகம் ரொம்ப அடிச்சது. நான் அவங்கள்ட்ட கேட்டேன் நான். ஷோ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நீங்க இப்போதைக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு தான்னு சொல்ட்டாங்க. அரவுண்ட் 7 மணி போல. என்னடா பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமா அப்படியே அந்த ஸ்டாச்சு அப்படியே 100 அடிக்கு மேல அந்த ஸ்டாச்சு கிட்டத்தட்ட சிவனையே பார்க்குற மாரி இருக்கு. அந்த ஸ்டாச்சுவ பார்க்கறது. அப்படியே அத பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ரம்யா இந்த சைடு இந்த ரைட் சைட்ல தான் இருக்கு பாரு. போய் குடிச்சுக்க அப்படிங்கிற மாரி இவரு சொல்ற மாரி இருந்தது. ஜஸ்ட் பார்த்தேன் ஏன்னா தண்ணி நைட்டு வந்து ஃபுல் நைட்டு ஒரே இருட்டு. லைட்டு முழுசும் கட் பண்ணிட்டாங்க. அந்த சின்ன வெளிச்சத்தில எனக்கு தெரிஞ்சு நான் போய் குடிச்சேன். எனக்கு சக்குனு ஒரு கடவுளோட ஏதோ ஒரு கனெக்ஷன் டக்குனு ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆன மாரி இருந்தது. ஏன்னா, இந்த உலகத்தில வந்து எல்லா எல்லா இதுலயுமே பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா ரிலேஷன்லயுமே ஏதோ ஒண்ணு உங்கள்ட்டேருந்து எதிர்பார்த்து தான் ஏதாவது ஒரு இது இருக்கும். அன்பு இருக்கும். ஆனா, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம உங்கள் மேல் வந்து ஒரு தன்னிலையற்ற ஒரு பெருங்கடல் போல அன்ப வந்து செலுத்த முடியும் அப்டின்னா, அது கடவுளால மட்டும் தான் முடியும். அந்த செகண்ட் அந்த இது வந்து அந்த க்ஷணம் வந்து எனக்கு வந்து ஒரு ரியலைஸ் ஆகி எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்த கண்ணீருமா, அழுகையுமா ரொம்ப அழுகை வந்துகிட்டே இருந்தது எனக்கு. அது வந்து ஒரு ஒரு 5, 10 நிமிஷம் அது ஆனந்த கண்ணீரா என்னன்னு தெரியல. அந்த ஸ்டாச்சுவோட எஃபெக்ட்டா ஏன்னா ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸ் 1,00,000 போல அந்த ருத்ராட்ச அந்த கொட்டைய வந்து அதுங்க கட்டியிருக்காங்க அந்த சிவனுக்கு கையில. கீழ ஒரு கோயில் இருக்கு. எல்லாரும் போய் பூஜை பண்றோம், புனஸ்காரம் பண்றோம். அந்த லேசர் ஷோ வந்து பிரம்மாண்டமா அவர் தெரியிறாரு. அதில அந்த பார்த்து எல்லாரும் அப்படியே ஒரே கிளாப் தட்டிட்டு ஆரவாரமா நம்ம வந்து பார்த்து ரசிக்கிறோம். ஹரஹர மகாதேவ, ஓம் நமச்சிவாயன்னு எங்க பார்த்தாலும் ஒரே வந்து கரகோஷங்கள் தான். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா போய் பார்த்துட்டு வாங்க. சிவராத்திரி அன்னைக்கு நான் வந்து இத வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்றதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கடவுள் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும், வளங்களையும் கொடுக்கட்டும், அருளட்டும். அ ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய. ஹரஹர மகாதேவ, ஹரஹர மகாதேவ. கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர்ல நல்ல இயற்கை இடங்கள்லாம் சான்ஸே கிடையாது. அதில இயற்கை வளத்தோட இந்த ஆதியோகி ஸ்டாச்சுவும் போய் கண்டிப்பா பாருங்க. ஆக்சுவலா அது எங்கள விட தேவ் ரொம்ப என்ஜாய் பண்ணாப்புல. அந்த ஸ்டில்ஸ்லாம் அதில போட்டிருந்தேன். நெறைய எங்கெங்கலாமோ வந்திருந்தாங்க. அதோ ஓம் நமக் சிவாய, ஓம் நமக் சிவாய, ஹர ஹர மகாதேவ, ஹர ஹர மகாதேவ. தேங்க் யூ.